அவளோட புருஷனுக்காக இவ நிஜமாவே ரொம்ப கஷ்டப்படுறா. இந்த காலத்துலயும் இப்படிப்பட்ட பொண்ணுங்கள்லாம் இருக்காங்கன்னா ரொம்ப கிரேட்னு தோணுது. மித்ரா, என்னாச்சுடா? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? தன்னோட புருஷனுக்காக இவ்வளோ கடுமையான பரிகாரம்லாம் பண்ணுவாங்களா? தாம் புருஷன் நல்லா இருக்கணும்னு ஒரு மனைவி இந்த அளவுக்குலாம் கஷ்டப்படுவாங்களா? இந்த பொண்ணை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா? இப்ப இந்த பொண்ணு பண்றது கூட அதேதான். ஜென்ம ஜென்மத்துக்கு பிரியாத தம் புருஷனோட இருக்கிற பந்தத்துக்காக இந்த பொண்ணு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. மாம், இது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு என்னால முடியல. நம்ம வந்த வேலை முடிஞ்சதுன்னா நம்ம கிளம்பிடலாம். நான் போய் ஜோசியர்கிட்ட பேசிட்டு வரேன். இரு. நான் சொன்ன மாதிரியே பண்ணிடு. ஜோசியரே, இப்போ நாங்க வந்த காரியம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்ச மாதிரிதாம்மா. அந்த பொண்ணு அவளா விருப்பப்பட்டு தம் புருஷனுக்காக அவ்வளவு கஷ்டங்களை படுறா ஜோசியரே. கண்டிப்பா அவளுக்கும் அவளோட புருஷனுக்கும் நல்லதே நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஜோசியரே. இதெல்லாம் வேற யாருக்காகவோ இல்ல அரவிந்தா, மித்ராவுக்காக தான். இது மித்ராவுக்காக லக்ஷ்மி பண்ற பூஜை. இங்க பாருங்க ஜோசியரே, அந்த பொண்ணை பார்க்கும்போது லக்ஷ்மி தான் எங்களுக்கு ஞாபகம் வரா. லக்ஷ்மியும் இப்படிதான் மித்ராவை காப்பாத்தணும்னு ரொம்ப போராடிக்கிட்டு இருந்தா. மித்ராவை கண்டத்துல இருந்து காப்பாத்தணுங்கிறதுக்காக அவளோட உயிரை கூட அவ பணையம் வச்சா. ஒவ்வொரு நிமிஷமும் மித்ராவை தன் கண் இமை போல பாதுகாத்தா. அதனாலதான் இந்த பொண்ணை பார்க்கும்போது எனக்கு அப்படியே லக்ஷ்மியை பாக்குற மாதிரியே தோணுது ஜோசியரே. நீ சொல்றது உண்மைதான் அரவிந்தா. ஆனா உன் மருமக லக்ஷ்மி மாதிரியான ஆளுங்க ரொம்ப குறைவு. ஆமாம்மா, அந்த பொண்ணு கூட லக்ஷ்மி மாதிரியே நல்லவ. தன் புருஷனுக்காக எவ்வளவு தூரம் வேணாலும் போவா. தன் புருஷன் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக தன் உயிரை கூட பணயமா வைக்க துணிஞ்சிருக்கா. இப்படிப்பட்ட பொண்ணோட வேண்டுதல் வீணா போகக்கூடாது ஜோசியரே. கண்டிப்பா அந்த கடவுள் இவளுக்கு கருணை காட்டணும். இவ பிரச்சனையை கேட்கணும். அது அந்த கடவுள் தீர்த்து வைக்கணும். சரிங்க ஜோசியரே, நாங்க அப்ப போயிட்டு வரோம். நல்லதுமா, நீ போய் நான் சொன்ன மாதிரி பண்ணு. சரிங்க ஐயா. டீச்சர், நீங்க எங்க போயிட்டீங்க? லக்கி எனக்கு இப்பதான் வீடியோவை அனுப்புனா, அதோ பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என் அர்ஜுன் அங்கிள். ஹாய் சொல்லுங்க. ஹாய். அதோ அவங்க தான் என் அம்மா. ஜானு, ஜானு, ஜானு உன்னதான். விவேக், நான் தான் உன்கிட்ட சொன்னல. நீ ஏன் வீடியோ பார்த்தல்ல? சரி. ஜானு டீச்சர், என்னாச்சு?
இந்த வீடியோவை பார்த்த உடனே ஏன் இப்படி ஷாக் ஆயிட்டீங்க? ஒன்றும் இல்லை ஜுனு, நீ போய் ஜானு டீச்சர் குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வா போ. சரி. ம். விவேக், பார்த்தல்ல, அவங்க என் அக்கா தானே, அக்கா தானே. ஆமா ஜானு, அவங்க அண்ணி தான். அவங்க ஏன் இங்க இருக்காங்க? அது எனக்கு தெரியல விவேக். அக்காவை பார்த்து பேசினாதான் எல்லாம் தெரியும். இங்க பாரு ஜானு, அவங்க அண்ணி தானா இல்லனா அவங்க அண்ணி மாதிரியே இருக்கிற இன்னொரு ஆளா? இது எதுவும் நமக்கு தெரியாதுல்ல. அது நாம தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நீ இந்த விஷயத்தை பத்தி இவங்க யார்கிட்டயும் சொல்லாத, புரியுதா? டீச்சர், இந்தாங்க தண்ணி குடிங்க. மித்ரா, மித்ரா உன்னதான், மித்ரா உன்னதான் கூப்பிடுறேன். வாட் ஹேப்பன் மித்ரா? தொண்டை கீழே கத்தி கூப்பிடுறேன், அது உனக்கு கேட்கலையா? இல்லனா கேட்டும் கேட்காத மாதிரி போறியா? மனிஷா ப்ளீஸ், எனக்கு கொஞ்சம் மூடு சரியில்லை, நீ என்ன டென்ஷன் ஆக்காத. அக்கா, மித்ராக்கு என்னாச்சு? கூப்பிட்டாலும் கண்டுக்க மாட்றான். ஏதோ ஒன்னு யோசிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கான். என்னன்னு கேட்டா என் மூடு சரியில்லைன்னு சொல்றான். ஆக்சுவலா என்னாச்சு? இவ்ளோ நாளா சாதாரண பொண்ணுங்களை பார்த்திருக்கான். இன்னைக்கு அவன் ஒரு நல்ல குடும்ப பொண்ணை பார்த்திருக்கான். அந்த பொண்ணு தன் குடும்பத்துக்காக ரொம்ப கஷ்டப்படுறத பார்த்து இவன் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டான்.